தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ் நடிகையுடன் குடும்பம் நடத்திய பாஜக தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ் நடிகையுடன் குடும்பம் நடத்திய பாஜக தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் சரத்குமார். இவர் 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் திருநெல்வேலியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பின்பு திமுக ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். அதிமுக கட்சியில் சேர்ந்து பின்பு கட்சியிலிருந்து விலகி சமத்துவ மக்கள் கட்சியை ஆரம்பித்தார். அதிமுக கூட்டணியில் தென்காசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்தவர். இவர் தன்னுடைய முதல் மனைவி மாயாதேவி இவரை திருமணம் செய்திருந்தார். இவருடைய முதல் மனைவி பெயர் சாயாதேவி. அவரை திருமணம் செய்திருந்தார். அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்தன. இவர் திரைப்படத்தில் நடிக்க வந்த பிறகு நடிகை ஹீராவை ஒருதலையாக காதலித்தார். பின்பு தேவயானியை ஒருதலையாக காதலித்து பெண் கேட்டார். தேவயானி அவர்களுடைய மனைவி. தேவயானி அவர்களுடைய தாயார் வயது வித்தியாசம் காரணமாக தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்க மறுத்துவிட்டார். பின்பு இவர் மூன்றாவதாக பிரபல தமிழ் திரைப்பட நடிகை நக்மா ஜோதிகா அவர்களுடைய உடன் பிறந்த அக்கா நக்மா அவர்களை காதலித்தார். நக்மா அவர்களுடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். ஆனால் அவர் போட்ட நிபந்தனைகளால் நக்மா சரத்குமாரை விட்டு விலகி சென்று விட்டார். நக்மாவை திருமணம் செய்வதற்காக சரத்குமார் தன்னுடைய முதல் மனைவியை விவாகரத்து வேற செய்திருந்தார். ஆனால் நக்மா சரத்குமாரை விட்டு விலகி அவர் வடமாநிலத்துக்கு சென்று விட்டார். பின்பு வேறு வழி இல்லாமல் தற்பொழுது நடிகை ராதிகாவை திருமணம் செய்து கொண்டு அவருடன் குடும்பம் நடத்தி வருகிறார். பிரபல தமிழ் திரைப்பட நடிகை நக்மா அவரோடு குடும்பம் நடத்தியவர்தான் இந்த சரத்குமார் என்பது குறிப்பிடத்தக்கது.